அன்னை தமிழ் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் ஒரு இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இம்முறை ஒரு சிலடை பாடல். இது காளமேக புலவரால் எழுதப்பட்ட ஒரு பாடல். அதனுடன் உங்களை சந்திக்கிறேன். ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடித் திறக்கின் முகம் காட்டும் ஓடிமண்டை பற்றிற் பரபரனும் பாரில் பின்னாக்கம் உண்டாம் உற்றிடு பாம்பெள்ளெனவே ஓது என்பது இந்த பாடல். இதிலே பாம்பையும் எள்ளையும் அல்லது எண்ணெயையும் ஒப்பிடுகின்றார் புலவர். ஆடி குடத்தடையும், அதாவது பாம்பாட்டி ஒரு பாம்பை ஆட்டுவிக்கின்ற பொழுது, மகடியை கொண்டு ஆட்டுவிக்கின்ற பொழுது அது ஆடிவிட்டு மீண்டும் அந்த பேழைக்குள்ளே, அதாவது அதை அடைத்து வைக்கின்ற அந்த பேழைக்குள்ளே பூந்துவிடும். ஆடி குடத்தடையும். அதே போல எள்ளு, அதை செக்கிலை விட்டு ஆட்டுவார்கள். அதாவது அரைக்கின்ற பொழுது அது அதிலிருந்து புறப்படுகின்ற எண்ணெய் போய் அங்கே சேமிப்பு குடங்களிலே சேரும். அவை ஆடி குடத்தடையும். ஆடும் போதே இறையும். அந்த பாம்பு ஆடுகின்ற பொழுது நீங்கள் பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், சென்ற ஒரு சத்தத்துடன் அது இறைந்து கொண்டு ஆடும். அதே போலத்தான் செக்கிலே அந்த எள்ளை விட்டு அரைக்கின்ற பொழுது, ஆட்டுகின்ற பொழுது அதிலும் ஒருவித சென்ற ஒரு சத்தம் எழும்பும். ஆடி குடத்தரையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும். அதாவது பேழை, அந்த பாம்பாட்டி பேழையில் இருந்து அந்த மூடியை திறக்கின்ற பொழுது அந்த பாம்பு உடனே தலையை தூக்கி படம் விரித்து நிற்கும். அதே போல நாங்கள் அந்த எள்ளை அரைக்கின்ற பொழுது புறப்படுகின்ற எண்ணெய், அதை நாங்கள் திறந்து பார்க்கின்ற பொழுது, அந்த குடத்திலே இருந்து திறந்து பார்க்கின்ற பொழுது அது எங்களது முகத்தை பிரதிபலிக்கும் ஒரு ஆடி போல, அதாவது கண்ணாடி போல அங்கே செயற்படும். ஆகவே நாங்கள் எங்கள் முகத்தை அதிலே பார்க்கலாம். ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரனும். அதாவது பாம்பின் தலையை நீங்கள் தடவினால் அதிலே அந்த செதில்களின் அமைப்பின் காரணமாக ஒருவித பரபரப்பு நீங்கள் உணரலாம். அதே போல எங்களுடைய தலையிலே எண்ணெயை வைத்து தடவுகின்ற பொழுதும் ஒருவித பரபரப்பை நீங்கள் அதிலே உணரக்கூடியதாக இருக்கும். ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரனும் பாரில் பின்னாக்கம் உண்டாம். பின் நாக்கு, அதாவது பிளவுபட்ட நாக்கு, பின்னாக்கு. ஆகவே பாம்பின் நாக்கு இரட்டை நாக்கு என்று கூறுவார்கள். என்றால் அது நாக்கு இரண்டாக பிளந்து இரட்டையாக இருக்கும். ஆகவே பாரில் பின்னாக்கம் உண்டாம். அதே போல செக்கிலே எள்ளை விட்டு அரைக்கின்ற பொழுது, ஆட்டுகின்ற பொழுது அது எண்ணெய் ஒரு புறம் போய் சேர மீதியாக இருப்பது பின்னாக்கு. அவை பாரில் பின்னாக்கம் உண்டாம் உற்றிடு பாம்பெள்ளெனவே ஓது. ஆகவே பாம்பும் எள்ளும் ஒன்று என்று அழகாக வர்ணிக்கின்றார் புலவர். இந்த பாடலை நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.